Traders, stock market is all about probabilities and trading is all about risk management. இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ். போன வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸில் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான டாபிக். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம பண்ணணும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா ஃபண்டிங் பிப்ஸில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நம்மளுடைய ப்ரோக்கர் டெர்மினல் அப்படிங்கிறது MT5 தான். இந்த MT5ல தான் போய் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறதுக்கு லாட் சைஸ் இருக்குது. ஸோ ரேண்டமாக நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த பொசிஷன் சைஸிங் கால்குலேஷன் ஆர் லாட் சைஸ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக எப்படி ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறது, எப்படி ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 விஷயத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா நீங்கள் MT5 டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டவுன்லோட் MT5 ஃபார் விண்டோஸ் இப்படி கொடுங்க. எது வருதோ அதை கொடுங்க. விண்டோஸ்க்கும் உங்களால் பண்ண முடியும், இல்லை மேக்குக்கும் உங்களால் பண்ண முடியும். இங்கே பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்குங்களா, இதை கொடுத்தோம்னா அந்த ஆப் டவுன்லோட் ஆகிரும். ஸோ இந்த டவுன்லோட் ஆகட்டும். ஆன உடனே நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் இந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் கொடுத்துடலாம், எஸ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். இது ஃபுல்லாக உங்களுக்கு லோடாகி முடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு MT5 ஓப்பன் ஆகிரும். லோட் ஆகட்டும். அவ்வளோதான், லோடாகி முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் வரும். ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இங்கே ஒன்று ஓப்பன் ஆகும், அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ உங்களுடைய டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி வந்துடுங்க. உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் உங்களுடைய கம்பெனியை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன உங்களுடைய கம்பெனி? ஃபண்டிங் பிப்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கம்பெனி. ஸோ அந்த ஃபண்டிங் பிப்ஸ் அப்படிங்கிறத இங்கே சர்ச் பண்ணுங்கள். வரணும், ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடும். ஃபண்டிங்னு போட்டால் வருதான்னு பார்ப்போம். ஃபண்டிங்னு போட்டால் வருது. ஃபண்டிங் பிப்ஸ் கார்ப் 2 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு சர்வருமே இருக்குது. ஆக்சுவலி சர்வர் ஃபண்டிங் பிப்ஸ் கார்ப்புன்னு இருக்குது, கார்ப் 2 இருக்குது. மோஸ்ட் லைக்லி இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மெயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மெயிலே இருக்கும். மோஸ்ட்லி அது ஃபண்டிங் பிப்ஸ் கார்ப் 2 தான் இருக்கும். எனக்கு வந்ததெல்லாம் அதுதான். உங்களுக்கும் அதுவே வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம கொடுத்துக்கணும். இங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா கனெக்ட் வித் அன் எக்ஸிஸ்டிங் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்ட்டு வரும். இதில் லாகின் பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் மெயிலுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய லாகின் அண்ட் பாஸ்வேர்டு வந்திருக்கும். அதை ஜஸ்ட் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் இருக்க பாஸ்வேர்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூரிட்டி ரீசன் காரணமாக உங்களுக்கு ஸ்டாரு, ஆஷு, அப்புறம் இந்த ப்ராக்கெட்டு, லொட்டு லொசுக்குன்ட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எங்கேயாவது எழுதி வச்சுக்கிட்டு ப்ராப்பராக கொடுங்க. போட்டுட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்கமிங் மெயில் வந்துருச்சா? எஸ், நம்மளுடைய அக்கௌண்ட் வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டை தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்திருக்காது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போது இங்கே அக்கௌண்ட் வந்துருச்சு. இதில் இங்கே கீழே நிறையா இருக்கும். ஸோ இந்த டெர்மினல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் ப்ரோக்கர் மாதிரி இருக்காது, கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். இதை பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் சார்ட்டை பார்க்க முடியும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்போ நான் USD மட்டும் வச்சுக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்றேன். இதில் நீங்கள் 10 வேணுமா 5 வேணுமா எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்க முடியும், பெருசு பண்ணிக்க முடியும். பட் இங்கே இருக்கிறது எதுவுமே ஒன்றுமே புரியாது. இந்த மாதிரி கிரிட்டு வரும், கலராக இருக்கும், கேண்டில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சார்ட்டை பார்க்குறதுக்கு ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே வந்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இது பேர் மார்க்கெட் வாட்ச்சு, இதுக்கு பேர் நேவிகேட்டரு, இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா டூல் பாக்ஸு. இந்த டூல் பாக்ஸில் தான் ரொம்ப முக்கியமாக, இந்த டூல் பாக்ஸில் கீழே பாருங்கள் ட்ரேடு, எக்ஸ்போஷர், ஹிஸ்ட்ரி, நியூஸ் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இதில் ட்ரேட் அப்படிங்கிறதுக்குள்ளே போனால் தான் எவ்வளோ அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்குது, நீங்கள் ஏதாவது பொசிஷன் எடுத்திங்கன்னா அதெல்லாம் இங்கே தான் காமிக்கும். இதை பார்த்துக்குங்க. சப்போஸ் தெரியாதனமாக இங்கே இருக்கிறதெல்லாம் மிஸ் ஆகி போச்சுன்னு வச்சுக்கங்களேன், தெரியாதனமாக கிளிக் பண்ணி விட்ருவோம், ஏதாவது ஒன்று போயிடும். அது எல்லாமே எடுக்கிறதுக்கு இந்த வியூ அப்படிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போனால் வந்துடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூல் பாக்ஸ் இது தான். இப்போ இந்த டூல் பாக்ஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இது போயிடும். எங்கடா நான் இப்போ ட்ரேட் எடுத்தால் எதுவுமே காமிக்காது. அப்புறம் கொண்டு வந்துட்டால் திருப்பி அது வந்துடும். அதே மாதிரி தான் நேவிகேட்டர். ஸோ இது மட்டும்தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் இங்கே சிம்பிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களுக்கு தேவையான ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா ஆட் கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ நான் ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணுற எல்லாத்தையும் இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரேடிங் வியூவில் போய் சார்ட்டை பாருங்கள்.
எங்கள் ட்ரேடிங் வியூ இருக்குது. இங்கே வந்து சார்ட்டை பாருங்கள். இங்கே சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ as simple as that. அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாட் சைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோக்கு வேணால் அக்கௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். பட் அதுக்கு ஒரு ட்ரேடுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ரிஸ்க் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஷீட்டை வந்து உருவாக்கியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா அப்படிங்கிறது இதுதான். ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து நம்மளுடைய கேபிட்டலில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும். ஸோ நார்மலாக நான் சஜஸ்ட் பண்ணுறதா நான் பண்ணுறதுமே எனிவேர் பிட்வீன் 0.25% to 0.5% தான். ஸோ 0.5% அப்படிங்கிறது ரொம்ப ஆப்டிமமாக இருக்கும். சில பேர் வந்து ஒரு ட்ரேடுக்கு 1%லாம் ரிஸ்க் எடுப்பாங்க. பட் நான் அதை பண்ண மாட்டேன். 1 ஸ்டெப் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 0.25% எடுக்கலாம். 2 ஸ்டெப் அக்கௌண்ட்னா 0.5 to 0.5 எடுக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா 0.75 to 1% மேக்ஸ் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 2 ஸ்டெப் அக்கௌண்ட்னா உங்களுக்கு ஒட்டுமொத்த ட்ராடவுனே 10% தான். 10% போச்சுன்னா அக்கௌண்ட்டே போயிடும். அதன் காரணமாக ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணி ஒரு 5-6 பே அவுட் எடுத்ததுக்கப்புறமா உங்கள் ரிஸ்க்கை 1% கொண்டு போங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா ஒன்றா 0.25 எடுங்க, இல்லைனா 0.5 எடுங்க. அப்போ தான் உங்களால் இந்த அக்கௌண்ட்டை கிளியர் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போது அந்த 0.5% உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து $5,000 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ $50 அப்படிங்கிறது 1%, $25 அப்படிங்கிறது 0.5%. ஓகேங்களா? இந்த ஷீட்டில் நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த கான்ட்ராக்ட் வேல்யூ அப்படிங்கிறது தான் லாட் சைஸ். இப்போ நிஃப்டிக்கு லாட் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, 65 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு 30, 25 அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளுக்குமே லாட் சைஸ் இருக்குது. எல்லா ஃபாரெக்ஸுக்குமே அதனுடைய லாட் சைஸ் வந்து 1 lakh தான். அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் வரும். அங்கே பாருங்கள் கான்ட்ராக்ட் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, 1 lakh யூரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அதோடைய கான்ட்ராக்ட் சைஸ். இது எல்லா ஃபாரெக்ஸுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் மார்க்கெட் டு மார்க்கெட் வேரி ஆகும். உதாரணத்துக்கு டவ் ஜோன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 தான் இருக்குது. க்ரூடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் மாறும். இது என்னவோ இதை இங்கே வந்து போட்டுக்குங்க. எல்லா ஃபாரெக்ஸுக்கும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ நான் வந்து இது மட்டும் தான் ட்ராக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இதுக்கு மட்டும் போட்டு வச்சுருக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா இதை எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த கான்ட்ராக்ட் வேல்யூ இங்கே இருக்கும். நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்குறீங்கல்ல, ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தாலும் இங்கே இருக்கிறதுக்கும் ட்ரேடிங் வியூவில் இருக்கிறதுக்கும் வேரியேஷன் இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் வியூவில் பார்க்குறதும் இங்கே பார்க்குறதும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். ஆனால் ப்ரைஸ் வேரி ஆகும். உதாரணத்துக்கு இப்போ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 91.26 க்ளோஸ் ஆகிருக்கா, இங்கே பாருங்கள் 91.01 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு 0.1, 0.2 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில வேரியேஷன்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ரெண்டையுமே இங்கே இருக்கிறத வச்சு தான் முடிவு பண்ணணும். அது நீங்கள் 1 ஹவரில் பண்ணாலும் 5 மினிட்ஸில் பண்ணாலும் 15 மினிட்ஸில் எதில் பண்ணாலுமே இங்கே இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுடைய ரிஸ்க்கை போடணும். முதல்ல இங்கே உங்களுடைய என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே இங்கே போட்டிங்கன்னா கான்ட்ராக்ட் சைஸ் அப்படின்னு வரும். அதுதான் உங்களுடைய வால்யூம். இது வந்து மினிமம் 0.01 அப்படின்னு இருக்கணும். அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இங்கே எடுக்க முடியாது. மினிமமே அங்கே அலோவ் பண்ணுறது 0.01 லாட் தான். அதுக்கு மேலே 0.02, 03, 04 அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ வேணால் போய்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த ட்ரேடில் பாருங்களேன், இந்த மாதிரி என்னோட ஸ்டாப் லாஸ் நான் ப்ளேஸ் பண்ணணும்னா நான் எடுக்கிற ரிஸ்க்கு 0.0068 தான் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ 0.01 ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போது நான் 0.01 ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக போயிடும். 30 அப்படின்னா பாருங்கள் 0.008 தான் வருது. அப்போ 35 அப்படின்னு கொடுக்கலாமா, அப்போது 96 தான் வருது. ஸோ அப்போது இந்த ட்ரேடில் இந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் நான் வைக்கிறேன்னா எனக்கு $25 ரிஸ்கில் எனக்கு இந்த ட்ரேட் கிடைக்காது. $37 ரிஸ்கில் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ என்னோட 0.5%க்கு பதிலாக ஒரு 0.75% வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஒன்றா இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஹை ப்ராபபிள் ட்ரேட்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப கம்மியான ஒரு $5,000 or $10,000 அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பட் இனிஷியலாக இது வந்து எதுக்கெல்லாம் வரும்னா க்ரூட் ஆயிலுக்குலாம் பெருசாக வராது, ஃபாரெக்ஸுக்கும் பெருசாக வராது. கோல்டில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். கோல்டு, சில்வரில், டவ் ஜோன்ஸில் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க ஹையர் டைம் ஃப்ரேமில். நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 1 hour இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ஒரு 5 மினிட்ஸில் இல்லை 3 minute 1 minuteங்கிற மாதிரி ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேமில் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாட் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஆர்டர் போட வேண்டியதான். இப்போ நான் வந்து க்ரூட் ஆயில் ஆர்டர் போகிறேன் அப்படின்னா இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆர்டர்னு கொடுக்கலாம், இங்கே வந்துடும். அப்படி இல்லைனா இங்கே மேலே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் நியூ ஆர்டர்னு இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே நியூ ஆர்டர்னு கொடுத்திங்கன்னா இந்த இடத்துல சார்ட்டில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும். வால்யூம் நீங்கள் கேட்குது பார்த்தீங்களா, இந்த வால்யூம் தான் நீங்கள் இங்கே கண்டுபிடிக்கிற கான்ட்ராக்ட் சைஸ் ஆர் லாட் சைஸ்.
0.02 மினிமம் 0.01 தான் போட முடியும். நீங்கள் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு கூட போடலாம், இல்லை 2 லாட்டு கூட போடலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து 0.50 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஸ்டாப் லாஸ். இதில் என்ன விஷயம்னா, ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை நீங்கள் அப்போவேவும் ட்ரேட் எடுக்கிறப்பவும் போட்டுக்கலாம், எடுத்ததுக்கப்புறமும் போட்டுக்கலாம். பட் முன்னாடியே போடுறது நல்லது தான். இங்கே ஸ்டாப் லாஸை போட்டுக்குங்க, இங்கே உங்களுடைய டார்கெட்டை போட்டுங்க, ரெண்டையுமே வந்து போட்டுருங்க. பை நீங்கள் வந்து லாங் பொசிஷன் எடுக்க போகிறீங்க, மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ற ஒரு பொசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பை மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா செல் பை மார்க்கெட் அப்படிங்கிறத கொடுங்க. இது வந்து மார்க்கெட் எக்ஸிக்யூஷன், அதாவது அங்கே இருக்கிற ப்ரைஸ் என்னவோ அதே தான், ஸ்ப்ரெட்டில் கொஞ்சம் போகும், பட் அது மோஸ்ட்லி அது எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்படி இல்லாமல் எனக்கு வந்து லிமிட் ஆர்டர் வேணும் அப்படின்னா இந்த பெண்டிங் ஆர்டர் கொடுத்துருங்க. ஸோ அந்த பெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டைப் இருக்கும், பை லிமிட்டா, செல் லிமிட்டா, செல் ஸ்டாப்பா, இதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதே தான் வால்யூம் என்ன, ப்ரைஸ்னால் நீங்கள் விருப்பப்படுற ப்ரைஸில் வாங்குறதுக்கு தான் இந்த லிமிட் ஆர்டர். அப்போது விருப்பப்படுற ப்ரைஸ் என்ன, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. எக்ஸ்பைரி அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா இருக்கும். ஸ்பெசிஃபைடு டைம் கொடுத்துக்கலாம், ஸ்பெசிஃபைட் டே கொடுத்துக்கலாம். ஜிடிசின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்போ அது ப்ரைஸ் போகுதோ அப்போ அது விழுந்துடும். அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ என்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா நான் வீக்கெண்டில் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே ப்ளேஸ் அப்படிங்கிறது வந்துடும். இதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல பொசிஷன்ஸில் எவ்வளோ ஆர்டர் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் நம்ம கவர் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா? ஸோ 3 விஷயங்களையும் பார்த்தாச்சு. இப்படி தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா MT5ல ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த ஆப் வந்து மொபைலில் இதுக்கு முன்னாடி அவைலபிளாக இருந்துச்சுங்க. சப்போஸ் நீங்கள் டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் இல்லை, நீங்கள் வந்து மொபைலில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் குரோமுக்கு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப் டெர்மினல்லையுமே நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஆப் வந்து என்கிட்ட ஓல்டர் வெர்ஷன் ஆப் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இது அவைலபிளாக இருந்தப்போ இருந்த ஆப் வந்து அந்த வெர்ஷன் வந்து எங்கிட்ட இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், மொபைலில் தான் நான் ட்ரேட் பண்ணணும், எனக்கு ஆப்பில் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா சொல்லுங்கள். நான் அடுத்து ஒரு ஷார்ட்ஸை போட்டு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் அதை MT5ல இப்படி தான் பண்ணணும் இல்லை, வெப் டெர்மினல்லையுமே நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வந்து MT5 வெப் டெர்மினல் அப்படின்னு கொடுங்க, கூகுளில் கொடுங்க, கொடுத்திங்கன்னா வந்துடும். இங்கே வெப் டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்து கனெக்ட் அக்கௌண்ட் கொடுத்தாலே அது உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது உங்களுக்கு இதே மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும், அங்கேயுமே நியூ ஆர்டர் வரும். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெப் டெர்மினல், இது வந்து அப்ளிகேஷன், இதெல்லாம் மொபைல் அப்ளிகேஷனும் இருக்குது. இந்த 3 விதத்துலையுமே நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராசஸும் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இந்த ஆப்பை தான் வந்து டெஸ்க்டாப் ஆப்பை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. இப்படி தான் நீங்கள் வந்து MT5ல ட்ரேட் பண்ணணும். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு ஓவராக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணாமல் அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணிடாதீங்க. 5000 இருந்தாலும் 10,000 இருந்தாலும் 2000 இருந்தாலும் நமக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். காசை விட ட்ரேடிங்கில் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா காசு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால் ப்ராப்பராக ஒரு செட்டப்பில் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அந்த ஒரு செட்டப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதிக்க முடியும். பட் அது எல்லாத்துக்கும் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி, க்ரீடை கண்ட்ரோல் பண்ணி ப்ராப்பராக என் செட்டப் வந்தால் மட்டும்தான் எடுப்பேன். அதுலேயுமே 0.5% ரிஸ்கோட தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் காசை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா நிறையா போகும். ஓகே, இங்கே நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட்டாக போயிட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் பணம் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறது டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியாக நீங்கள் பெருசாக இழக்க போகிறதில்ல, ஆனால் உங்கள் டைமை ரொம்ப இழப்பீங்க. மேபி அதுக்கு ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துச்சுன்னா உங்கள் கான்ஃபிடன்ஸையும் இழந்து நீங்கள் ட்ரேடிங்கே இப்படி தான் அப்படின்னு நம்பிக்கையிலேருந்து ட்ரேடிங்கை விட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும்னா நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்டை ப்ளோ பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அக்கௌண்ட்டை முதல்ல கிளியர் பண்ண பாருங்கள். அது எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், 2-3 நாளில் நான் வந்து அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணணும், நான் டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு செட்டப் எடுத்துக்கங்க. கான்ஃபிடென்ட்டாக அந்த செட்டப் எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு 0.5% ரிஸ்கோடு அதை எடுங்க. ஈஸியாக அக்கௌண்ட் கிளியர் ஆயிரும். ஒரு மாதத்துக்குள்ளேயே கூட ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.